சிஸ்டமாக டெஸ்க்டாப் பப்ளிஷிங் டிப்ளோமா. ஒரு நாள் பஸ்ஸில் ஏறிட்டேன். அது நீ சொல்கிற ரவுண்டு இப்படி டெல்லியோ ரவுண்ட் அடிச்சுட்டு வரும், அது பேர் இருக்குது. ஏறிட்டேன். கொஞ்சம் கூட்டம் பஸ்ஸில் நிற்கிறேன். ஒருவன் என்னை பார்த்தான், என்ன இப்படி தட்டிட்டு பின்னால் போயிட்டான். இப்போ இடம் இருக்கும் போகிறது, ரெண்டாம் தரம் வந்து தட்டிட்டு ரொம்ப தெரியும் தானே கூட அவனுக்கு சிவன் நிற்கும். மூணாம் தரம் வந்தான். உன்னை பார்த்தா கோபம் வருது, பொறாமையும் வருதுன்னு ஹிந்திலாம் சொன்னேன். நானும் அப்போ ஒன்றும் சொல்லலைங்க. அவனே சொன்னான், கோபம் எதுக்க வேண்டாம், நீ வந்துட்ட. இல்லை இல்லை கோபம் எதுக்கு வரேன்னா என்னால் முடியலையா, பொறாமை எதுக்க வேண்டாம், நீ வந்துட்ட. சரிதானே? அப்போ ஒன்று சொல்லலாம். சரியா விளங்க. ஆனால் வட இந்தியாவில் துறைகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அது என்னன்றா என்ன சிடாத்தான்னு சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் இல்லை தூண்டி விடுறது, இங்கே சண்டை பிடிக்கிறது. தீண்டிப்பாங்க. ஓகே. நானும் மகேஸ்வரி ஆண்டைக்கு கிட்டத்தட்ட அரை மணி தேவைமா கூட. அதில் கொன்க்ளூஷன் என்னென்னா, நமக்கு அனுபவம் இருக்குது, அதனால் முடியுங்க முடியும். அறிவில்லை, ஆத்ம ஞானமே இருக்குது, பிரம்ம ஞானமே இருக்குது. அதை பற்றி நமக்கு முடியும் தெரியும். அப்போ இந்திய தலையங்கத்துக்கு நம்மளோட கூட்டாளி தான் இரவா காலையில் ஓட்டு இரவு. நான் ஆன்சரே பண்ணல, வேணும் மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அதை பற்றியும் சஸ்பென்ஸ். உனக்கு அமைதியாக சாந்தமாக நிம்மதியாக இருக்கணுமா சசி? இல்லை, ஒரே சந்தேகம். அப்படி ஏண்டா நான் சொல்கிறது கேட்கும். அப்போ எப்படி நம்மளோட வேலையங்க அமைதி வேண்டுமா? அமைதி உண்மையான அமைதி இல்லை, இது டெம்பரரி தான். ஆனால் அந்த இது இல்லாமல் மற்ற அமைதி போக முடியாது. பீஸ் தட் பாஸ் அட் ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு அமைதி இருக்குது. ஒன்று சாதாரண அமைதி, சாந்தமாக இருக்குது, அது எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணலாம். இன்னொன்று இருக்குது, என்ன செய்தாலும் பலன் சமத்துவம் யோக உச்சிக்கு, அது வேறு. இப்படி சாதாரணது. இந்த 14 அத்தியாயத்தில் அது எனவே குணத்திரய விபாக யோகா, குணத்திரய விபாக யோகா. இதுதாங்க இந்த 3 குணம் இருக்குது இந்த உலகத்தில். உண்மையில் பிரகிருத்தின்னு சொல்கிற இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே குணங்களால். அந்த ஸ்ரீமத் பாகவதை படிச்சுமான்னா அவர் கேட்டுக்குவாங்க, நிறைய வரும் பிரகிருதி என்று வரும். அது ராஜசம், என்ன தாமசம் சொல்லுங்க, ராஜசம் சாத்விகம். இது தனியாக இருக்காது, 3ம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் கூட குறைய இருக்கும். ஒருவனுக்கு தாமசம் கூட, ராஜசம் மற்றது குறை, மற்ற ராஜசம் கூட, அப்படி வரும். அப்போது உயிர்கள் எல்லாம் இந்த குணங்களால் ஆளப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இது அறிவு. ஓகேவா சார்? இந்த அறிவு நம்மளோட சாதனைன்னா நம்மளுக்கெல்லாம் என்ன வேணும்? சுதந்திரம் வேணும். சரிதானே? வீடு பேர் இருந்தாலும் ஹெவி. சிலவங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்லைட்டன்மெண்ட்டாக டூ ஹெவி. வீடு பேர் இருந்தாலும் ஹெவி. அப்போ என்ன வேணும்? நான் சொல்கிறேன், சுதந்திரமாக இருக்குங்க. அப்போ போதாவே என்ன விட்றையா, அது பரவாயில்லை. இதை அப்பவும் முடிச்சுடுறாரு சுதந்திரம். அப்போ அதுக்கு ஆகுது என்னது? இதை அறிஞ்சு வச்சுக்கணும். உயிர்கள் 3 வகையால் ஆளப்படும். உள்ளுக்கு இருக்கிற உயிர் அதுக்கு அது என்ன, அது அந்த பரம்பொருளையே தான். அதே பகவத்கீதையில் வருது. மமை வாம்சோ சொல்லுங்கோ,
ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. நானே தான் உயிர்களாக எப்பொழுதும் உயிர்களாக எப்பொழுதும் இருக்கிறேன். மமை இருக்கிறேன்னா எனது அம்சம் பண்ணி சொல்கிறார். அம்சம்னா எனது ஒரு அங்கம், அம்சம்னா ஒரு இருக்கிறேன். அப்போ அது இறை அம்சம். தெள்ளத்தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கன்ற அது தெளிவாக இருக்குது. அதில் ஒன்றும் மாற்றமாக அது எப்பவும் இல்லை பெருமான். ஆனால் அதான அந்த இறை அம்சமாகிய உயிர் இந்த உபகரணங்களாகிய உடலுக்குள்ளால் வரக்குள்ள இந்த 3 குணமும் சொல்லுங்க பாதிக்கும். சத்வ சொல்லுங்க, ரஜஸ், தமஸ். தமஸ்ண்டா இப்போ நான் 5 மணி தாலி மெதிர்க்க இவன் பார்த்துட்டு போயிருக்கா. இரவு ஒரு நாள் தான் தூக்கம் இல்லை, ஒரு கொஞ்சம் குழப்பம். தூக்கம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் ஏன் தாமதம் தாமசம் வேண்டாம். டல்லு, என்னது சோம்பல், இந்த நீங்கள் சொல்கிற எல்லா அசிங்கங்களும் காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அத்தனை இதில் தாமசம். அது வேணா என்ன தாமசம், தாமச புத்தி. இந்த தாயார் படம் பார்த்தீங்களா? பிஸி அதில் அகஸ்திய மாமுனி இல்லை அவர் வந்து கொண்டிருக்கார். இந்த கூட்டாளி தவம் பண்ணி கொண்டு திட்டம் அரகன்டா இருமாம். ஒரு துறவிக்கும் அம்மாரும் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்போ இந்த மற்ற துறைகள் ஓடியன்னு சொல்கிறாங்க அகஸ்திய மாமுனி வருவாருன்னு வந்தால் வரட்டுமே, அவனும் ஒரு துறை நானும் ஒரு துறை. இல்லை அவர் இந்த 7 கடலையும் சொல்லி இது சொல்கிற என்னது உள்ளாங்கல்ல குடித்தவன் அவர் வந்து சொல்லியும் பார்த்தார் ஒரு தடவை இல்லை. என்ன ஒரு துறவிக்கே அவமா, இந்த துறவிகள் எல்லா துறவிகளுக்கும் அவமா எட்டுமாட்டு புத்தி. அதான் சொல்கிறார் உனக்கு இருக்குது, நீ துறவியாக இருந்த உன்னை புத்தி அது எருமாட்டு. அதெல்லாம் ராஜசம். நீ என்ன எருமாட்டு இதுவும் தலையும் இது சாபம் போடுற. அதில் தான் அந்த மகிஷாசுரன் சொல்கிறாங்க தாயார் சரியான சக்தி வாய்ந்தது பாரு. ஆனால் தான் அது இந்த தாமசம் ஒரு ஆச்சரியம் சரியான சக்தி வாய்ந்தது. அப்போ தாயாராலாம் முடிந்தது அவனை. இப்போ இது அறிஞ்சு கொள்ளணும். அதில் வருது, பகவத்கீதையில் வருது, எனது பக்தர்களான் இதிலிருந்து முடியுங்கோ கடக்க சொல்லுங்க முடியும். அந்த அத்தியாயத்தில் வருது. இப்போ இந்த யோக நூல்கள், இது ஞான நூல் இல்லை, நம்ம சாதாரண அமைதியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி. கேட்கும் தயவு செய். ஏனென்னா நான் சொன்னேன் மனுஷன், நம்ம நேற்று முந்தின நாளெல்லாம் டப்பு போயிட்டோம், டெரஸுக்கு போயாச்சு, ஞானம் உடஞ்சாச்சு. மேதையா ஞானம் உடஞ்சாச்சு வந்து முதலாவது படிக்க வந்தேன். பரவாயில்லை. அப்போ மறவி மரணத்துக்கு சமணம் சொல்லுவோம், சமானம். பிரமாதி மிருத்யு இல்லை. இந்த அசிங்கமெல்லாம் மறக்க என்னப்பா மறக்குமா? நல்லதெல்லாம் முடியுங்க மறந்துடுவோம். ஏன் மறக்கும் தான் சொல்லுவாங்க. அதான இந்த மற்ற அசிங்கமெல்லாம் எல்லா பிறவிகள்லையும். நான் இப்போ இந்த பக்கம் நான் போகிறல மனுஷன் ஏன் தெரியுமோ, அங்கே 2 நாய் 3 நாய், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், 3 செட்டு. அவங்க
நடந்து பார்க்கணும். நம்மளோட எல்லையை கடந்து வந்துட்டான்ல, ரெடி ஒன்னியமாக நிற்பாங்க. இவங்க 2 பேரும் கிளவினாகும். அவன் வந்து ஓடிடுவான் உள்ளுக்கு. சிலவோட நாம் வந்து பாதுகாக்கிறவங்க. நீ பாதுகாக்க வந்தியா, நீ அங்கே உட்காந்து உன்னுக்கு பார்க்கணும் என்ன இல்லை. அந்த என்ன மாதிரி முழு பல்லும் தெரியும். 32 இல்லையா, குறையத்தான் இருக்கும். என்ன இல்லை போகிறீங்க? நான் நினைக்கிறேன்னா யாராவது கூட வரணும், சும்மா நேர்ந்த வீணாக்க வரணும். நம்ம இந்த பழம் நம்ம கிடைப்போம். சிவசம்பந்தா நம்மளோட பொடிக்காடு மிஸ்டர் பிரசிடென்ட் நமக்கு பொடிக்காடுனா ஜோதிச்சு வர எவ்வளோ பெரியாது. பெரியா ஒரு நல்ல ஜோக்கு. ஒபாமா எடுக்கணும் இல்லை, அவங்க இவருக்கு பிரசிடென்ட் ஆகிட்ட உடனே விட மாட்டேன்றாள். என்ன டேய் மீனா நான் விட போகிறேன். அவனால பிரேம ஓடி எப்படி ஓடுவோம் பண்ணிட்டான். துண்டெல்லாம் பண்ணினோடனே அவன் ஃபோன் பண்ணுறான். நம்மளோட பிரசிடெண்ட்டே டிரைவராக இருக்கிறேன்டா, பின்னால் இருக்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அவன் பெரியவன்கிட்ட சொல்கிறான் இல்லை, அவன் டிரைவரா. ஸோ பிரமாதே மிருத்யு சொல்லுங்க. பிரமாதே பிரமானா மறதி இல்லை, ஒத்தி போடுறது, கெட்ட பழக்கம். அது மரணத்துக்கு. மரணம் வேண்டாம் என்ன அர்த்தம் இந்த இடத்துல? கமான் குயிக். பிறவி ஆள பரவாயில்ல என்ன வேணும்? அது மரணம் இல்லை. செத்தா தானே பிறக்கலாம். அது நம்மளோட பாயிண்ட்டை வரக்கூடாது. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, நல்ல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருவதில்லை. ஆனால் நான் வாழ்க்கையில் வாழக்குள்ள அந்த என்ன ஃபிங்கர் டிப்ஸ் அப்படி தானே இந்த அறிவு இங்கே த்ரெடியாக இருக்கும். உடனே சரி, அது துறைகளுக்கு இன்னும் பார்த்துருக்கல. அப்படியே அது ஒரு கதை சொன்னது பியூட்டிஃபுல். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வாட் அ கிரேட் பீப்புளா இல்லை. அதனோடைய அவங்க சூரியனுக்கு சமானம். நான் ஆசிரமத்துக்கு போயிட்டேன். கொஞ்சம் என்னோட ஒன்றுமே இல்லை. ஒரு 30 நாளாக அந்த 25 வோல்டேஜ் பல்பை பிடிச்சி தான் இருக்குது. வின்டரில் அங்கே 2, 5 அப்படி டிகிரி வரும். 0க்கு நினைக்கிறேன் ஜனவரி மாதத்தில் இரவு 2-1 மணிக்கு 0 வருமானு சொல்கிறாங்க. பார்க்குறேன். அப்போ எல்லாம் பண்ணி கொடுத்தா நல்ல ஒரு ஸ்லிப்பர் சாண்டல் அதை போட்டுட்டு சமாதி மந்திர் பக்கத்தில் போயிட்டு வந்து நாரை தூக்கிட்டு ஆனல்ல இப்படியே வரணும். அந்த சாமி சொன்னார், கேவா வாட்டாப்பு ஸ்லிப்பர் ஹோல் பிரம்மாண்டம் கோயின்ட்டு த பிரளயா இல்லை, இந்த பிரபஞ்சமே பிரளயத்தில் முடிப்ப ஸ்லிப்பர் வேணவே எடுத்துடும். இன்னும் தூக்கி வாரி போடுச்சு. யோசி பாருங்க, ஸ்லிப்பர் அங்கே பிரம்மாண்டம் அங்கே. அப்போ இந்த ஸ்லிப்பர் இல்லை போகிறதும் பிரம்மாண்டம் பிரளயத்தில் போகிறதும் 2 கிட்டத்தில் உண்டு. அப்படின்னு அவங்களுக்கு கூட பிரமாதம் இல்லை. நோ, அது ஃபிங்கர் டிப்ஸ். நீங்கள்லாம் கண்ண முடியுங்க. அவங்களோட அறிவு பாருங்கள் எந்த இடத்துல எங்கே வருதுண்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பழைய குருடி கதவத்துரடி உண்டு ஆளா விட்டு எல்லாம் விட்டாச்சு. நோ, திரும்ப வருவோம். இது யோக நூலில் சாதாரண இந்த உலகத்தில் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வழி. அதில் இந்த மனித சமுதாயத்தை மனிதர்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. கொனகம் 4 வகை. கீழே தொடங்கினா பெட்டர் இல்லையா? அதில் அதான் எதாவது நமக்கு நம்மளோட கேள்வி அவங்க அது தானே எதுக்கு செய்யணும் உண்டு ஆகலை முதல் ஐடென்டிஃபை பண்ணணும் மாதிரி தெரியானே. அப்போ 1 இந்த உலகத்தில் இங்கிலீஷ் ராஸ்கல் தக்ஸ் அண்ட் குரூக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கெட்டவர் என்ன சொல்லுவோம் இல்லை, அவங்க இருக்காங்க. அவங்க நீ என்ன தான் செய்தாலும் உன்ன அதுதான் தாமசம். அவங்க தான் தாமசத்தோட மோசம் டெரரிஸ்ட் இல்லை இருக்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அன்றைக்கு யார் நட்டு சொன்னாங்க, அவங்க பார்த்தாண்டா பயிரெல்லாம் பாடி போயிடும் இல்லை. கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவன் பார்த்த கண்ணூர் வரும் இல்லை, காய்ச்சல் வரும். சாப்பிட பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வயிற்றை குத்தும். அப்படி இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் அந்த 4வது கெட்ட கை ஒரு அப்படி இருக்கிறாங்க. கூட குறைய என்ன அதான் நான் நினைக்கிறேன் 50-60 பேர் தான் கூட தான் இருக்கணும். ஓகே, உண்மையில் கவனமாக கேட்கணும். இதுதான் மிக முக்கியம். இந்த உலகத்தை அவங்க தான் ஆள்றாங்க.
யார்? இந்த தக்ஸ் அண்ட் குரூப்ஸ் அவங்க கடைசி. அடுத்தது மூணாவது இந்த உலகத்தில் வறுமை இல்லை, நோய், கவலை, பொருளாதார குறைவு, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. கஷ்டம் வாழ்க்கை என்ன ஏதோ போகுது சாமி அப்படி. ஓகே, அது மூணாவது. அது ஒரு கஷ்டம். அது 4ல் 4 உண்டு, 3 உண்டு. ரெண்டாவது அதை சொல்கிற நண்பர்கள். சொல்லுங்க, இப்போ நம்ம இருக்கிற மாதிரி சும்மா ரோட்டால் ஒரு நண்பர்களுக்குள்ள அந்த இந்த குறுக்கெல்லாம் விட்டுட்டுனே அவங்க அப்படி இருக்க முடியாது. நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சண்டு பிடித்தற் பொருட். உண்மையான நண்பர். அது திருக்குறள் அற்புதம். நட்பாராய்தல். சொல்லுங்க. இப்போ யாரும் நட்பாக்கணுன்றது என்ன ஆராய்ஞ்சு பார்த்து செய்யும். அப்படி நண்பர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நான் இப்படி சொன்னேன், எனக்கு ஒரு மெசேஜ் வந்து சார் வீட்டுக்கு இல்லை அப்போ சொல்லணும். அப்போ நம்மளோட என்ன பிரதர் அவங்க ஃப்யூச்சரில் அவங்க உண்மையாக சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதுலேருந்து நியூசிலாந்து போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். அப்போ நண்பர்கள் பற்றி சொல்கிறேன்னா எஸ் அங்கே இது நம்மளோட இலங்கை மாதிரி கிட்டத்தட்ட நியூசிலாண்டா, அதில் பீச்சு. இந்த 4 ஃபோட்டோவும் எனக்கு வந்தது. சரியா 4 ஃபோட்டோ நம்மளோட பீச் மாதிரி பெரிய. நான் என்ன எழுதினேன் அதுக்கு? என்ன எழுதினேன்? அவர் பியூட்டிஃபுல் நார்த் லேண்ட் நியூசிலாண்ட். நான் என்ன கோர்ஜியஸ் தேங்க்யூ, அவ்வளோதான். அவ்வளோ என்ன எழுதா? யூ ஹாவ் டு விசிட் பிலவட். என்ன பிலவட் பிராண்ட் எனக்கு தெரியும் ஏதோ நடக்குது. இந்த வெளிநாட்டாக்கள் சும்மா பழம்னு சொன்னால் இல்லை, அடுத்த படம் சொல்லலாம். ப்ரோ ஒண்டர்ஃபுல் யுவர் ஹார்ட் அன்பு. காட் வில்லிங் ஆல் இஸ் பாசிபிள். இறைவன் நினைத்தால் எல்லாம் நடக்கும். தேங்க்யூ மை பிலவட் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. டிவைன் மதர் வுட் மேக் த பிளான்ஸ் ஃபார் அஸ். தாயார் அதை செய்வார். அப்போ நான் ஜெயமாகங்க. எஸ் தேங்க்யூ மை லவ் ப்ரீசியஸ் பிலவட் ஃப்ரெண்ட். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா நண்பர்கள். அப்பா நண்பர்கள் அப்படி உலகம் நிறைய. நீ உண்மையிலே ஒரு நண்பனாக இருந்தால் நண்பனுக்கு தகுதி உள்ளவனா முடியுமோ இருந்தால் நண்பர் அவங்க இருக்கிறாங்க. என்ன நண்பர் அது. அடுத்தது முதலாவது. இப்போ கடைசி நான் சொல்லிட்டேன், ராஸ்கல், தக்ஸு, குரூக்ஸு, டெரரிஸ்ட்டு, டர்ட்டி பீப்புள், அரசு, அசுராத்து, ராட்சன் இருக்கு, நிறைய இருக்கலாம். ஒன்றாவது கஷ்டப்படுறவங்க, வறுமையில், துக்கத்தில். அடுத்தது நண்பர். அதை சொல்லிட்டேன் இல்லையோ, நட்பாராயத்தை சாதாரண நண்பர் இல்லை, உயிர் காப்பான் தோழர். உனக்கு சரியாக விருப்பம் அது இல்லை, அவன் உயிரை கொடுப்பான் நண்பனுக்கா. ஒன்றும் எனக்கு யாழ்ப்பாணத்து மனுஷன் ஐயா, நான் பணம் இல்லை என்னட்ட. அவன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நல்லூரில் துடிச்சு கொண்டிருந்தான். கொஞ்சம் இல்லையா, கொஞ்சம் நான் எப்படி பண்ணி கொஞ்சம் பொருள் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துட்றேன். எனக்கு எல்லாம் வந்து அவன் தான் ஒரு அழகான ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டும் ஒரு தேங்காய் போத்தில் கொடுத்தேன். அதான் கொடுத்தேன். நண்பனா இல்லை, நான் உண்மையாக அழுதுட்டேன். அழுவான் படிக்கட்டு. நண்பனா அடுத்து நம்பர் 1. இந்த உலகத்தில் அற்புதமான நல்லவர்கள் இருக்கிறார். அற்புதமான நான் சொல்கிறேன் உண்மையிலே இல்லை, அவங்களுக்கு காரண காரியம் இல்லாமல் உனக்கு உதவி செய்வாங்க. இப்போ நம்மளோட ரத்னபாபு சுவாமிஜி, அபிஜய் சுவாமிஜி இல்லை, எங்களோட துருவ சுவாமிஜி, எங்களோட குருநாதர், இந்த பிரம்மா சுவாமிஜி இருந்தாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க. நான் ஆசிரமத்தை போய் 1 மாதம் 2 மாதம் இருக்கு ஆசிரமம், அவ்வளோ இல்லை. நான் பிரம்மச்சாரி இல்லை, ரைட் இல்லை. அந்த சின்ன ரூம் பண்ணி சொன்ன 9 வருஷம் இருந்தாண்டு. அப்போ என் நண்பனுக்கு அம்மாள் வந்து ஒருவர் என்கிட்ட போக மாட்டேறான். நண்பன் அந்த குருநாதருக்கு சேவை செய்கிற ராம் ஸ்வரூப் மகாராஜ் அவர். நான் பார்த்தேன், அவன் பிடிச்சி கொண்டு இருக்கான், பெரிய மோசம். நான் போய் சேவை செய்வேன்.
நேச்சுரலி இருந்தான் நமக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு நான் அவ்வளோ இது மோசம் இல்லை அவன் மாதிரி. ஆனால் அந்த சுவாமி கிருஷ்ணாஜி மகாராஜ் அவருக்கு சேவை செய்கிற பையன் ஒரு 1/2 கிலோ ஆக குறைஞ்சது இந்த கிரேப்ஸு ஸ்வீட்லெஸ் கிரேப். இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்களா நிறைய இருக்குது. அந்த கருப்பு இருக்கும் மற்ற அந்த மஞ்சள். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு 9-10 மணிக்கு வந்து என்னோட கொடுத்துட்டு சொல்லுவான், சுவாமிஜி உங்களை ஞாபகப்படுத்துகிறா, உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறா, நீங்கள் எதாவது தேவைண்டா என்னென்ன சொல்லிவிட்டா சுவாமி இருப்பாங்க உங்களுக்கு விசேஷமாக சொல்லி ஒவ்வொரு நாளும் மகேஸ்வரன் கிட்டத்தட்ட ஒரு நான் அம்மாவில் வர 10 நாள் கிட்டத்தட்ட. அப்போ அன்றைக்கி சரியா போய் நான் குடிச்சேன்னு ஓடி போய் விழுந்து கொட்டி அழுதேன். இந்த மாமனா மச்சானா மதிகட்டவன் என்று ஒருவரும் இல்லை. இந்த கருணையை பாருங்கள், எனக்கு அது தாங்க முடியலை. நான் போய் கொட்டி அழுதேன். சாமி வந்து ஐயோ ரைட்னா துடிக்குது ஐயா இது. ஆஹா அப்படி மகான்கள் இருக்கிறார் நம்ம ஊரில் இருக்காங்க, இங்கே இருப்பான். அதை உன்னை கண்ணுக்கு தெரியணுமே இல்லையோ. இதுதான் முதலாவது கெட்டது. நல்லவர்கள் மகான்கள் சாதாரண அவங்க எல்லோரும் சன்னியாயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளுக்கோ இல்லை அது சொல்ல மில்க் ஆஃப் ஹியூமன் கைண்ட்னஸ், அவங்களோட இதயத்தில் அன்பு வந்து அப்படியாக இருக்குது. அப்போ 4 கெட்டகள். மிக நல்லவர்கள், அவங்க துறவியாக இருக்கலாம், பக்தர்களாக இருக்கலாம், சாமி இருக்கலாம். 2வது நம்ம உண்மையான நல்ல நண்பர். 3வது கஷ்டப்படுறவங்க. 4வது இந்த தக்ஷன் குடும்பம். இந்த 4 பேர் தான் உலகத்தில் இருக்காங்க. இதை விட எங்கே இருக்காங்களோ சொல்லும் சரி இல்லை. இதுக்குள்ளே எல்லாருமே இந்த 4க்குள்ளாம வருவாங்க. அப்போ இந்த 4 பேரே நீ நிம்மதியாக இருக்கணும். அப்போ இந்த 4 பேரோட நீ எப்படி பழகினா உந்த நிம்மதியை இல்லை நீ பாதுகாத்துக்கு நிம்மதியான அந்த ஆத்ம ஒன்றும் கிடையாது. சாதாரண வாழ்க்கை முதலாவது இந்த இடத்துலாம் விஷயம் வரும். முதலாவது நல்லவர் இருக்கிறார், சந்தோஷப்படும், மோத வேண்டாம், மகிழ்ச்சியாயிரு. நல்லவர் இருக்கிறா ஐயா இந்த உலகத்தில் இல்லை மோத சொன்னால் மகிழ்ச்சி. எங்களோட அம்மா சொல்லுவோம் அப்படியா நாங்களே நீ நெருங்கி இல்லை அவங்களுக்கு பக்தி செய், அன்பு செய், சேவை செய் இல்லை. அப்போ அதால் என்ன அந்த அவங்களோட குவாலிட்டி உன்னிட்ட வரும். அவங்களோட ஆசீர்வாதமும் சேவையும் அவங்கள உன்னை கீழே விட மாட்டாங்க. அவங்க என்ன விடுவாங்க, உன்னை தூக்கி விடுவாங்க, கை தூக்கி விடுவாங்க. அற்புதம் அற்புதம். இந்த வாழ்க்கையில் நடந்தது மாசனையா உண்மை. இது பாருங்க என்ன நியூசிலாந்து வரட்டான் அப்படி நிறைய பேர். அப்போ அதை நீ என்ன செய்யணும், மகிழ்ச்சி அடையணும், சேவை செய்யணும். முடிஞ்சா நம்ம என்ன செய்யணும், கவனம் கேட்கணும். இந்த நான் ஒப்போசிட்டே சொல்ல போகிறேன். சாதாரணமாக இந்த உலகத்தில் அப்படியே நான் கண்டா பொறாமை. நான் இருக்கேன் போதும் என்ன வர சாதாரணமாக பொறாமை எவ்வளோ தெரியாதா என்ன. எனக்கு நிறைய மூதிரை சொல்லியிருக்காங்க. பின்னாலே முன்னால் சொல்லி போட்டு பின்னாலேயும் சொல்லுவாங்க. என்ன சாமியாரை விட்டாங்களோ ஐயோ அவர் பார்ப்பாரா சரி காட்டணும் இல்லை காட்டணும் இல்லையோ என்னது கை பார்க்குறது. அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு சாதாரண இதுதான். சுதர்சன் வேலைக்கு போகல ஆனோடியாக நான் அது வேறு என்ன கண்ணை சரியா கை இது எனக்கு ராணி சாமிஜி இந்த கையை பாருங்க போண்டாணி உன்னை கை பார்க்க தெரியுமா, எனக்கு கை பார்க்க இதை தெரியும் சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் சொல்லுங்களேன். காடு இல்லையா இது பாரு இந்த நிரம்பெல்லாம் எதிர்வு இதெல்லாம். அதை இது என்ன வேணும் கை சாத்திரம் என்ன சொல்கிறது, கை பார்க்க தெரியுமா, ரேகை பார்க்க தெரியும். அது விளங்கி இருக்காது. கண்ணா எனக்கு தலை பார்க்க தெரியும், அவனுக்கு விளங்கி இருக்காது. அப்பா நான் எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நான் படிக்கலை. யாழ்ப்பாணத்து நம்மளோட ஊரில் இருந்த ஒரு பையன் அவன் நல்லா உழைக்கிறான். அங்கே ரிஷிகேஷுக்கு வந்து அந்த கங்கை கரையிலே சாத்தன் நான் படித்தேன். படித்து அடிச்சுட்டு வந்து நல்லா உழைக்கிறான். இப்போ வெளிநாட்டில் இருக்கான். கொழும்புல இருந்த கொஞ்சம் காரணம் எனக்கு அவனுக்கு விளங்கலாம். உங்களுக்கு சொல்லலாம் என்ன இந்த விதியை என்னது அன்றெழுதினவன்
அழித்தெழுதுவானா என்று நம்மளாக சொல்லுவாங்க. நான் அந்த விதியை மாற்ற முடியும். அதே எனக்கு தெரியுமணி வந்து அவனுக்கு விளங்கவே இல்லை. நான் விட்டு வேறு கதையை வச்சுட்டேன். அப்போ முதலாவது சரியானப்பா. அப்போ முதலாவது நம்ம பொறாமப்படுறோம் நாச்சி இல்லையா? பாருங்கள் உணவு நீ ஒப்போசிட்டே இல்லையோ, எதை செய்யணுமோ அதை செய்யாமல் கமான் செய்ய எதை செய்யக்கூடாதோ இல்லையா? அப்போ சரியாமா அப்போ பாரியா ஜஸ்ட் ஒப்போசிட் கணக்கு இப்போ நம்ம அதாவது நம்மளோட ஞான நூல்களும் மகான்களும் நமக்கு எப்படி நடந்தால் நீ அமைதியாக இருக்கலாமோ அதை நடக்காமல் அதுக்கு எதிர்மாறாக நீ நடப்பதால் உனக்கு அமைதியே கிடையாது. ஓகே ஒன்று. ரெண்டாவது நண்பர்கள். எனக்கு ஒரு நண்பர் அப்படி தானே சொல்கிறேன். ஆனால் நான் என்ன நண்பர்களை பராமரி சொல்லுங்க. உண்மையான உத்தமமான நண்பர்களை பராமரிக்கணும். பாருங்க நியூசிலாண்டுக்குன்னா ஏதாவது அனுப்புவேன் இந்த நல்ல விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு நமக்குள்ள என்ன யூடியூப்லாம் பார்த்தா உடனே எல்லாருக்கும் அனுப்பி விடுறேன். ஒன்று ரெண்டு சொல்லுவாங்க நல்ல இது மாதிரி சொல்ல மாட்டான். ஒரு ஆளாவது பார்ப்பேன் அந்த நம்ம பாசையெல்லாம் அனுப்புகிறேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும்டா இப்படியான நண்பர்கள் இல்லை பையன் அன்றைக்கு லீவ் எடுது என்ன பெரிய சந்தேகமாக இருக்குது. அதுதான் சரி நட்பு. அவன் எங்கேயும் ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டவன் இதில் உங்களை வாட்ஸ்அப்பில் போட்டுட்டா நான் இந்த மாலுக்கு இன்றைக்கு ரெஜிஸ்டர் இங்கே அப்டாலஜியில் உதவி செய்கிறீங்களா, பக்கத்தில் யாராவது இருக்கிறீங்களா இல்லை இவருடன் என்ன இருக்குன்னு ஃபோன் பண்ணி நட்பு லீவ் எடுத்துட்டு வந்து அதான் நட்பு மெயின்டைன். இன்னும் நண்பர்களாக தூக்கி வச்சு கொண்டிரு. அப்போ அதுக்கு நீ என்ன சொல்கிறாய் மனுஷன் எதை செய்யணுமெண்டா நட்பு பராமரிக்கணும். அவங்கள நீ தூக்கி வச்சுக்கோ. மைத்ரி என்ன நட்பு அவங்கள தூக்கி வச்சுக்கோ. இப்போ ரத்னவாசம் இருந்துட்டு சாமிஜி வேற ஐயோ அவாயும் ஒன்று கண்டுபிட்டோம். நான் ஐயோ போகோட்டு சொல்லி அரை மெசேஜ் அற்புதம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் மெயின்டைன் பண்ணுறேன். இவர் இந்த முறை போக்குள்ள அவரே சாமி why are you not contacted me திட்டு லவ். அங்கே போனோம் மாதம் என்ன அந்த ரூமில் அரேஞ்ச் அந்த சாப்பாடு பப்பா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் அன்பு சொல்லுங்க. அதான் அந்த நட்புன்றது அது பெரிய விஷயம். மைத்திரி. அப்போ நம்ம என்ன சொல்ல வேண்டாம் எனக்கு நண்பர் என்னோட ஒரு வெங்காயக்கர் என்னோட யார் ஒரு முருகனானையா பழைய எத்தனை ஆண்டு 41 இல்லை எத்தனை ஆண்டு நண்பர்கள் 91 நண்பர்கள் முழு பேரையும் பிடிச்சி குரூப் ஒன்று பண்ணி திருவிழா நடக்குது. பியூட்டிஃபுல். எஸ் ரைட். எனக்கு அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன் ஆர்கே இதில் ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. நான் தேட போனேன் அதில் ஆக்கில் இல்லை நிறைய பேர் அவுட்டு மேலே போயிட்டாங்க. நான் யாரை பிடிச்சி பண்ணலையும். இப்போ நட்பு கணக்கம் இங்கே தயவு செய்து இல்லை. முதலாவது நல்லவர்கள் உத்தமமானவர்கள் மகான்கள் இல்லை அவங்க இருக்கிறாங்க சந்தோஷப்படுங்க. உலகத்தில் நல்லவர்களும் இருக்கிறார். அவங்களுக்கு சேவை செய்ய அன்பு செய்யணும் பணியோடு நட இல்லை அவரை இருக்க வேண்டாம் நட்பு ஆக்கிக்கொள்ளும். அதை நான்